நல்ல ஹெல்த்தியான காலை சாப்பாடு. கருவேப்பிலை செத்தல் எல்லாம் போட்டு நீங்கள் சார் அறவே உண்மையிலே அந்த க்ரீம் எல்லாத்தையும் போட்டு இயற்கையான முறையில் நல்லா தண்ணி குடிங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுங்க. பாத்தீங்களா, இதுதான் நம்ம மில்டானி மில்க், அதாவது நான் சொன்ன மில்டானி. இதுல வந்து அவங்களுடைய மனதை தொட்டுதான் கமெண்ட்ஸையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த இதுதான் ரொம்ப ஹாப்பியா புதுசு புதுசா எல்லாம் வருத்தங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு நாங்கள் எப்பவுமே வந்து இயற்கையோடு ஒன்று நினைந்து வாங்க. இன்னைக்கு என்னுடைய காலை சாப்பாடா பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை. காலையிலே இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான ஆரோக்கியமான உணவு. பார்த்திங்கன்னு சொன்னால் எதற்காக ஆரோக்கியம்னு சொல்லணும்னு பாருங்கள். ஊர் முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், நெய்யும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே ஊர் முட்டை போட்டு நெய் தோசை. இதோட வந்து என்ன போட்டா செய்ய போகிறேன்னு சொன்னால் சம்பல். ஆரோக்கியமான காலை உணவுன்னு சொன்னால் நேற்றைய தினம் சோளமாக வச்சு சாப்பிட்னாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு. ஓகே, பாருங்கள் இன்றைக்கி எப்படியெல்லாம் முட்டை போட்டு நெய் தோசை சுடப்படணும். ஓகே, சீரகம், உள்ளி, கருவேப்பிலை, செத்தல் எல்லாம் போட்டு அப்படியே நல்லா முருகாக வறுத்தாச்சு. செத்தல் சம்பல் தான் அப்படியே தோசை கிடைக்கப்போனாங்க. சூப்பராக முருகிட்டு இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஒரு சம்பல் தயாராகும். யாழ்ப்பாணத்து முறைப்படி செய்கிற செத்தல் சம்பல் பாருங்கள், இப்படி தான் நாங்கள் செய்கிறது. வந்து சின்ன சீரகம், பொரிச்ச உள்ளி, வெங்காயம் வந்து பச்சையாக போடுவோம். அப்படியே வந்து தேசி புளி, கல்லுப்பு எடுத்து வச்சுக்கேன். இன்றைக்குமே இந்த முறையில் நீங்களும் சம்பல் அடித்து சாப்பிடுவாங்க. இந்த சம்பல் வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இடியப்பத்துக்கெல்லாம் சாம்பார் தோவையில் இந்த சம்பலோடையே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய் பூவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சம்பலும் பட்டுன்னு ரெடியாக போகும். பாருங்கள், இந்த தினம் என்னுடைய நல்ல ஹெல்த்தியான காலை சாப்பாடு. பாருங்கள், குண்டு தோசை சுட்டு வச்சுருக்கேன், ஊர் முட்டை போட்டு சுட்டதான நெய் தோசை, அப்புறமா யாழ்ப்பாணத்து முறைப்படி செய்ததான செத்தல் சம்பல். பார்த்தீங்களா, இப்படி சூப்பரான காலை சாப்பாடு. உண்மைக்குமே வந்து நான் வீட்டிலே நின்றுண்டா எனக்கும் விருப்பமே அதுதான். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுகள் தான் செய்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல விதமாக செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்றைக்கி என்னுடைய காலை சாப்பாடு பிடிச்சதுன்னு சொன்னால் ஸ்பெஷலி ஒரு காய் போடுங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு ஜெலி விளாக். நாங்கள் சார் இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ அதாவது வந்து இன்றைய தினம் காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எப்போவுமே இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழலாம், அதே நேரம் வந்து அழகாகவும் வந்து நிரந்தரமான ஒரு அழகாகவும் இருக்கலாம் என்பதை பற்றித்தான். இது வந்து அந்த அனுபவ ரீதியாக உண்மையான சில வாழ்ந்துட்டு அவருடைய சில கருத்துக்களை கொண்டுதான் நானும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு அவசரமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். வந்து என்ன சொல்கிறது, இப்போ எல்லாரும் வெள்ளையாக நம்ம எல்லாருக்கும் கேஸ்டைல் அழகாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, நிறமாக வரணும் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ பயன்படுத்தி போட்டோன்னு சொன்னால் அவசர காலகட்டத்தில் இதெல்லாம் டக்குன்னு ரிசல்ட் கொடுக்குறதோ அதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கோம். இதனால வந்து சைட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் வரும். ஆனாலும் அதை கூட கண்டுக்காம என்ன செய்யணும்னு சொன்னால் தச்சமயம் அழகா ஸ்டைலாக இருக்கணும்டாக்க அப்படி செய்யணும். ஆனால் உண்மைக்கு வந்து அது எல்லாமே கூடாது. இப்போ இதை கூட கூடாதுன்னு சொல்கிறோம். நாங்களும் வந்து நன்மை காலமாக அப்படித்தான் வந்து வாழ்ந்து கொண்டு வந்தது. இருந்தாலும் வந்து ஒரு தீர்மானத்தின்படி உண்மைக்குமே எடுத்துட்டோம். என்னென்னு சொன்னால் வடிவ உண்மைக்குமே ஆழமாக சிந்திக்க போறேன்னு சொன்னால் எப்போவுமே வந்து நிரந்தரமான உண்டு. மற்றது இப்போத்தைய காலகட்ட சூழ்நிலை பாருங்கள், புதுசு புதுசாக எல்லாம் வருத்தங்கள் எல்லாம் வருது. எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நாங்கள் எப்போவுமே வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து அது எங்களுக்கு எப்போவுமே நல்லது என்று சொன்னதுக்கு அமையத்தான் இன்றைய தினம் வந்து காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், எஸ்எஸ்சி விளக்காக நாங்கள் லண்டன் அந்த வீட்டு திட்டம் லண்டன் வீட்டு திட்டம்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்போ அவங்க வந்து நாங்கள் நேராக சந்திக்கும் போது அதில் ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. என்னன்னு சொன்னால், சுவாசுக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை அவங்கள சந்திக்கிற வரைக்கும் சுவாசன்னு சொன்னால்
ஸ்டேட்டஸை பார்த்து தான் இப்ப அது வந்து அவங்க அம்மாவோட ஸ்டேட்டஸ் தான் விட்டுருந்தாங்க. அப்ப அதை கூட இல்லாம அம்மா அம்மான்னு சொல்லித்தான் நெல்லிக்காய்ச்சி கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப நாங்க நேரடியா போய் அங்க பார்க்கும்போது ஐயோ அப்படி அம்மா ஐயான்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா அவ்வளவு வந்து நல்ல அழகு முழமையா இருந்துச்சு. அப்பதான் எங்களை வந்து அந்த அண்ணா சந்திக்கும் போது சொன்னாங்க, நீங்க இன்மைக்குமே இப்ப ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டு சொன்னா சுகமான சூழ்நிலை அதெல்லாம் நாங்க வாழ்றோம். அது மட்டும் இல்லாம நாங்களும் வந்து எப்பவுமே வெளிப்பயணங்கள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நாங்க உங்களோட அழகின் ரகசியம் என்ன அக்கா அண்ணான்னு கேட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப இவ்வளவுதான் கிரீமுகள் டேப்லெட்டுகள் அது இது இப்படி இது எல்லாம் வந்தாலும் எப்பவுமே நாங்க லண்டன்ல இருந்தாலும் வந்து நேச்சுரலா நோமலா தான் வாழ்றோம். அப்படி என்னதான் சொன்னா அவர் சொல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். அப்புறமா அடிக்கடி நான் பச்சை தண்ணியில நல்ல கூழ் போட்டுல மோங்கழுவுறது இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப அண்ணா சொன்னார். நான் சொன்ன அண்ணாவும் சில பியூட்டி டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அப்ப நான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லேன்னா, அண்ணாக்கு வந்து 2 மகள் அப்புறம் அக்கா இவரோட நானும் வந்து எங்க குடும்பத்துல நிறைய பெண்களோட நான் பயணிச்சு கொண்டிருக்கேன். அப்ப அதனாடி அவங்க செய்யற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி அப்பதான் சொன்னேன் மில்டானி மிட்டின்னு சொல்லி. நாங்க எனக்கு தெரியும் நாங்க என்ன செய்யறோம்னா அதை யூஸ் பண்ணும்போது நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வெளியே வரையிலேயே இது தன்மை ஒன்றும் காட்டையிலே பிம்பர்ஸ் போயிலேன்னு விட்டுருவோம். அப்ப அதான் அவர் சொன்னார், இல்ல ஒரு இப்ப நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு கிரீம் வகை என்ன பாவிச்சா கூடாது உடனடியா அது அதுல தன்மை காட்டுதுன்னு சொன்னா நீங்க நினைக்க வேண்டிய அது உண்மைக்குமே அது விளைவத்தான் கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனா காலம் தாமதிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும் அதுதான் பெட்டர்ன்னு சொல்லலாம். இப்ப என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னா அதுதான் சொல்லி வரணும். நீங்க சார் அறவே உண்மையிலே அந்த கிரீம் எல்லாத்தையும் போயிட்டு இயற்கையான முறையில நல்லா தண்ணி குடிங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுங்க. மற்றது வந்து இப்ப நான் சொல்றேன் அந்த மில்டானி மிட்டி அதை தொடர்ச்சியா ரெகுலரா அதண்டிட்டு பூசுவாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு சொன்னேன். அப்ப நாங்க பார்த்தோம் நாங்க டெய்லி என்ன சொல்ற வெளியில போறது அப்புறம் வீடியோ கொடுக்குறது இது எல்லாத்தையும் என்னென்ன பொறுமையா கடைப்பிடிக்கலாம்னு சொல்லி. ஆனா உண்மைக்குமே வந்து அவங்க சொல்றதான் சரியான கருத்து. என்ன சொன்னா நாங்க எதிர்ந்தாலும் கொண்டு எடுத்து அதுங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும்னு சொன்னாக்க அதுல அனுபவப்பட்டவரால் நானும் தான். விழா கூடின கிரீமை வேண்டுவோம், பேஸ் வாஷ் வேண்டுவோம். ஆகக்கு வந்து ஒரு 5 நாள் நாங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து வெள்ளையா டக்குன மாத்துறது அந்த தன்மையில தான் நான் வாழ்ந்து கொண்டு வந்து நாங்கள். அப்ப அப்படி எல்லாம் பாவிக்கும் போதும் விலை கூடினதா இருக்கும். ஆனாலும் வந்து நல்ல தன்மையால எதுவுமே கொண்டு வராது. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில ஓகே இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றீங்க என்னன்னு பார்க்க போறேன். இதுக்குள்ளே ஒரு கலப்பொருள் இருக்கு. அதாவது சொன்னா உண்மைக்குமே சொந்த அனுபவத்தின்படி இந்த நாட்கள்ல நான் கடைப்பிடிக்கிற தனிப்பேன்னு சொன்னா நல்லா தண்ணி குடிப்பேன். அதே நேரம் வந்து நல்லா பழங்கள் இப்போ சொல்ல போனா காலையிலயோ இல்ல மதியமோ ஒரு நேரம் சாப்பாடா கூட நான் கூட பழங்களை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது காலம் சென்றால் வந்து நல்லதான் கொடுக்கட்டு. அதே மாதிரி தான் இந்த இதுல மீண்டும் ஒன்று நான் உங்களுக்கு அண்ணா சொன்னாங்க அந்த மில்டானி மில்ட்டை தான் கண்டிப்பாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஓகே அதுக்கு முன்னாடி வந்து காலையிலே என்னுடைய சாப்பாடை பார்த்துருப்பீங்க. காலை சாப்பாடு வந்து கொண்டு தோசை முட்டை தோசை எல்லாம் நெய் போட்டு அப்புறம் வந்து நல்ல சூப்பரான சம்பல் எல்லாம் முடிச்சு நல்ல ஒரு ஹெவியான சாப்பாடா காலையில சாப்பிட்டாடி. அப்ப நானும் சுவாசம் தானே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப திங்கக்கிழமை மட்டும் இங்கேயே நினைப்பேன். ஸோ அப்ப காலையில சுட்ட தோசையும் இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னார் ஓகே நானும் மடிவா சாப்பிடு இருந்தாலும் மதியம் மழை பார்த்தேன். அப்ப நான் சொன்னேன் ஓகே எனக்கும் வந்து அப்ப மதியத்துக்கு சாப்பாடு வேண்டாம். ஃப்ரிட்ஜ்ல சில பழங்கள் இருந்துச்சு. அப்ப அதையும் மேல எடுத்து வச்சுட்டு அதுலயும் வந்து பழங்கள்னு சொன்னோம் நாங்க ஜூஸ் என்ன சொல்றோம் உண்மைக்குமே இது ஒரு டாக்டர்கிட்ட கருத்து அவர் சொல்லுவேன் சொன்னா நாங்கள் இப்ப பழங்களை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிற அதுன்ற நல்ல ஒரு சத்து வந்து எங்களுக்கு நேரடியா அது கிடைக்காம நாங்களே இப்ப இந்த பழத்தை எடுத்து உதாரணமாக ஆப்பிள் பழம் எடுக்கலாம் அல்லது ஒரேஞ்சோ இன்னொரு பழத்தையும் வந்து நாங்கள் அதை கடிச்சு சாப்பிடுவோமா இருந்தா அந்த பழத்துல முழுமையான பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்ப ஜூஸ் போடுறத நிராகரிச்சு பழமாத நீங்க கட் பண்ணி சாப்பிடுவோம் முழுமையான பலன் கிடைக்கும்னு சொல்லுவேன். இப்ப நாங்க இந்த நாட்கள்ல வந்து நானும் வந்து என்ன சொல்றது லேட் ஆகினாலும் சில விஷயங்களை வந்து நிரந்தரமாக ஆரோக்கியமாகவும் இருக்க வேணும்ன்றதுக்காக தான் இந்நாட்கள்ல கடைபிடிச்சு கொண்டு வருது. ஓகே அந்த வகையில வந்து இந்நாட்கள்ல வந்து நானும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த மில்டானி மிட்டு உங்களோட நானும் பயந்து கொள்ளணும். அது வந்து பல வகையிலே இருக்குது. அதாவது வந்து என்ன சொல்றது சந்தனத்துல இருக்குது அப்புறம் பழம் பிளேவர்ல போட்டு வரும். அதே மாதிரி வந்து மருதாணி அந்த மாதிரி இருக்கு. அப்ப நாங்க கூட நினைச்சேன்னு சொன்னா பவுடர் அப்ப அண்ணா சொன்னாருன்னு சொன்னா நீங்க அதை நினைக்கிறீங்கன்னு சொன்னா அப்புறம் பவுடர்ன்னு சொல்லி அந்த மாதிரியே இல்லை. அது ஒரு மணலா அந்த மணல்ல எடுத்து தானே இப்படி ஒரு பிளேவர் போட்டு செய்யறது. உண்மைக்குமே ரெகுலரா நீங்கள் வந்து பாவிச்சு வாங்குவோம். வந்து முகத்துல உள்ள அழுக்கு மெயினா வந்து முகத்துல உள்ள அழுக்குகளை ஃபுல்லா ரிமூவ் பண்ணுமா மட்டுமே பிம்பஸ் வராதான். மற்றது வந்து எப்பவுமே நல்ல ஒரு பொலிவோட இருக்குமென்னு சொன்னேன். அப்ப நானும் வந்து ஓகே இப்ப நான் சொன்னதுல இருந்து
அதைத்தான் நானும் பயன்படுத்துறேன். ஸோ அது என்ன மாதிரின்னு சொல்றதை இப்ப பாத்தீங்களா, இதுதான் அந்த மில்டானி மில்டி, அதாவது நான் சொன்ன மில்டானி. இதுல வந்து ஆயுர்வேதிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இதுல வந்து பாருங்க முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்ற ஆயுர்வேத இதுல வந்து மூலிகைலாம் இது தயாரிக்கப்பட்டது. எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை, அதே நேரம் வந்து செயற்கையான இதுவுமே இல்லை. இதுக்குரிய அந்த ஃபிளேவர் ஒவ்வொன்றிலே இருக்கு. இதுல வந்து கிரீன் ஆப்பிள் சேர்த்துருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ நான் போய் கேட்டது சாண்டல், அதான் வந்து சந்தனத்துல தான் கேட்டேன். நம்ம அந்த டைம் வந்து அது இல்லைன்னா சொன்னேன்னா பிரச்சனை இல்லை, இதுவும் நல்லதுன்னு சொல்லி உண்மைக்குமே நான் கூட வந்து ஒரு சொல்றேன் 4-5 நாளா அதனை பாவிச்சு கொண்டு வரேன். ஆனாலும் வந்து எனக்கு அந்த கிரீமை நாங்கள் அந்த பாவிக்கிறதுக்கு இதை டெய்லி இப்படி போட்டு பாவிக்கும் போது ஒரு சரியான ஒரு வித்தியாசம் இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த இது. ஆனா விலையும் வந்து சரியான குறைவு. இது வந்து 300 ரூபாய். ஆனாலும் வந்து நல்ல ரிசல்ட். கொஞ்சம் காலதாமதம் ஆகும், ஆனாலும் வந்து நிரந்தரமான தீர்வு. பாருங்க, ஒரு சின்ன பேக்கெட் தான் இருக்குது, நல்ல பவுடரா இருக்குது. இது வந்து ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வடிவா அப்படி மசாஜ் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வேணாலும் விட்டு அப்புறமா கழுவலாம். அதே மாதிரி வந்து நார்மல் வாட்டர் பச்சை தண்ணியிலையும் வந்து மிக்ஸ் பண்ணி தரலாம். இந்த நாட்கள்ல வந்து நாங்கள் இதைத்தான் பாவிச்சு வர்றோம். கிரீமோட காசு எல்லாத்தையுமே உண்மைக்குமே சொல்ல போனா குறைச்சு இந்த நாட்களை நான் செலவழிக்கிறேன்னு சொன்னாலே பழமும் மற்றது இப்படியானதுக்கு தான் நான் நேரம் செலவழிக்கிறேன். வேண்டிக்கெல்லாம் சரியான வக்கியா இருக்குது. இப்ப மதிய டைம் அவர் சுவாசம் சொல்லிட்டேன் சாப்பாடு வேணாம்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய மதிய சாப்பாடை வெண்ணெய் எல்லாம் சாப்பிட போறேன்னு சொல்லி பாருங்க. ஓகே பாருங்க, இன்னைக்குமே பார்க்கவே இவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது, பச்சையா சிவப்பா மஞ்சள் அப்படின்னு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நல்ல திக்கா இருக்குது. அப்புறம் என்ன இது களியன்னு நினைக்கலாம், அது வந்து அவக்கோடா. அதான் நான் சொன்னேனே ஒரு டாக்டர்கிட்ட கருத்தின்படி அவர் சொன்னாருன்னா பழங்களை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுண்டா அதை வந்து நாங்களா சாப்பிட்டா அந்த முழுமையான பலன் கிடைக்கும்னு சொல்லி வைக்கிறே சொல்லியிருந்தேன்னு சொன்னா இப்ப நானும் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கேன். எந்த ஒரு பழமா இருந்தாலும் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறேன்னு சொன்னா பாருங்க. பீட்ரூட் ஜூஸ் கூட நாங்க அடிக்கும் போது வடிச்சா அதோட சக்கையை வந்து நாங்கள் வெளியிலேறோம். அப்ப இதுவே நாங்கள் அதை கட் பண்ணி அப்படியே சாப்பிடும் போது முழுமையான பலன் கிடைக்கும். அந்த வகையில தான் இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவப்படம் இது வந்து நல்ல ஒரு திக்கானது. அப்புறம் வந்து அது கரண்டியால தான் நிவளிக்கும். அப்புறம் நான் பார்த்து இந்த மிக்சியில போட்டு இல்லை சாராய் கிடைக்க முடியாது இயன்றளவு என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு அளவான ஒரு கொஞ்சம் தனியை விட்டு நல்லா வந்து கரண்டியால வந்து நல்லா கலவை பண்ணி பாருங்க வச்சுக்கேன். உண்மைக்குமே வந்து என்னுடைய மதிய சாப்பாடு அதில் ஒரு அவக்கூட ஜூஸ் வந்து நானே செய்த கலவை ஒரு கொஞ்சம் சீனியும் போட்டு ஒரு கப் எடுத்து வச்சுக்கேன். அதே மாதிரி பாருங்க ஆப்பிள் பழம் அது வந்து இப்போ சரியான வெக்கை அடிக்கடி தண்ணி குடிக்காட்டாலும் உண்மைக்குமே இந்த பழக்கலவையை நாங்கள் அடிச்சு சாப்பிட்டா அதே நல்லது. நேர்ச்சத்துள்ள பழம் வத்த இது இவ்வளோதையும் சாப்பிட்டேன்னு சொன்னா என்னுடைய மதிய சாப்பாடு. ஓகே என்னன்னு சொன்னா உண்மைக்குமே இப்ப நாங்கள் நினைக்கிறது என்னத்துக்கா இந்த வெளிநாட்டு நபர்கள் இப்படி இப்படி அழகா இளமையான ஒரு மென்மையாக தான் இருக்கிறார் பாக்குறதுக்கே டக்குன்னு நாங்க எவ்வளவுதான் எவ்வளவு பேர் அதாவது இஞ்சத்தி ஆக்கள் இந்த வெப்ப சூழ்நிலையில எங்கண்ட ஆக்களோட வந்து பயன்படுத்தினாலும் இவ்வளவு கலரா இருக்கலாம் அல்லது அழகா இருக்கலாம். ஆனாலும் வந்து எத்தனையோ கூட்டத்துக்கு மத்தியில வந்து ஒரு வெளிநாட்டு நபர் இருந்தா ஒரு கூட வித்தியாசம் தெரியும். என்னன்னு சொன்னா அவங்க கூட அப்படித்தான் நாங்களெல்லாம் இங்க தெருவில் என்னன்னு சொன்னா ஹெவியான சாப்பாடா அதுவும் இந்த வெப்பமான சூழ்நிலையில இருந்து புட்டு சோறு கறி அந்த மாதிரி தான் மாதிரி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் உண்மைக்குமே தவிர்த்து என் பாருங்க அவங்கள உயிர் வாழையில வாழ்றாங்க, நல்ல ஆரோக்கியமா அழகாம இருக்கா. இப்படியான வந்து நாங்களும் செலவு பண்ணமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த விதமான வெப்ப சூழ்நிலையா இருந்தாலும் நல்ல ஒரு அழகாக இளமையாக மென்மையாக நாங்களும் ஜொலிக்கலாம். ஸோ அப்ப நாம இனிமே இதைத்தான் கடைப்பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு இன்றைக்கே சாட்சியா பாருங்க. அப்ப கூட கிளவை அப்படியே நல்ல சீனியும் போட்டு நல்ல கலவையா வச்சுக்கேன். ஒரு 10 நிமிஷம் நாம கூல் பண்ணிட்டு தான் எடுக்கணும். நல்லா இருக்குது வந்து நல்ல திக்கா இருக்குனால இது ஒன்று சாப்பிட்டாலும் உண்மைக்குமே காணும். இதுக்கு வந்து வட்ட ஃப்ரூட்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க பாருங்க. பார்க்கவே எப்படி இருக்குது வந்து நான் ஜூஸ் போடாம திக்காதனால உண்மைக்குமே பாருங்க கலர் தான் வித்தியாசம் இருந்தாலும் வட்டர் மாதிரியே இருக்கு. ஸோ இதை பார்க்கறதான நபர்கள் உண்மைக்குமே நீங்களும் இப்படியான பலவு பண்ணினா கண்டிப்பாக என்றும் இளமையாக அழகாக இருக்கலாம்.
அக்கா இப்ப பார்த்தோன்னா அப்ப நீங்க அப்படி ஒண்ணு இருக்குங்கன்னு சொன்னா நான் என்னெல்லாம் இந்த நாட்களை கடைபிடிக்கிறேன். அப்படி இது காலத்துல கண்டிப்பா அதெல்லாம் வெங்காயத்தை குடிச்சிட்டு அப்புறமா வந்து இந்த பழம் அப்பேர் பழத்தையும் வந்து வடிவா கட் பண்ணி வச்சுக்கணும். எங்கண்ட வீட்லயும் வந்து நாங்கள் 7 சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு விதமான உணவு கடைப்பிடிப்போம். அப்படி பார்க்கணும்னு சொன்னா எங்களோட மூத்த அண்ணா விலகி அண்ணா நானும் ஒரே விதமான உணவு பழக்கத்தான் கடைப்பிடிப்போம். சொன்னா எங்களுக்கு வந்து பிரதியா காலையில புட்டு பொரியல் சம்பளம்னு சொன்னா டக்குனா கோவம் வந்து நாங்கள் அப்படி தொடர்ச்சியா சாப்பிடவே மாட்டோம். கடலை பயிர்னு பார்க்கறதுக்கு டக்குனா குஷ்டியா அப்படி இல்லைன்னா கடவுள் என்ன ஆரோக்கியமா தான் இருக்கு. சொன்னா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லை. ஸோ அதுக்காக இனி வரவும் கூடாது. பாருங்க என்னுடைய வயசுக்கு வந்து அம்மா ஹாஸ்பிட்டலால என்ன சொல்றேன் பெறுவதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பதான் பெட்ல இருந்திருப்பேன் போல இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல அதை வந்து ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஒரு நாள் கூட தலைவலி என்று கூட இருந்ததே இல்லை. காரணம் எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளையும் வந்து என்னளவு நான் எங்கள் உடம்புல வந்து அக்கறை எடுத்துட்டு வர்றது. பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பழக்க வழக்கம் வந்து அந்த சில பேர் என்ன சொல்றாங்க ஆடு மாடு அசை போட்ட சப்பி 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 கொண்டு வந்து இருப்பாங்க சாப்பிட்டு கொண்டு நம்ம அடிக்கடி சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் அந்த விதமான பழக்கமே இல்லை. இப்ப எந்த அளவு 3 நேரம் சாப்பாடுன்னு சொன்னா சாப்பாடு அது வந்து இப்ப காலை பின்னேரம் மட்டும் ஒரு டீ எடுப்பேன். அது கூட ஒரு அளவான கப்பில தான் நாங்கள் குடிக்கிறது. அதே வந்து டைமுக்கு சாப்பிடுவோம். உண்மைக்குமே அண்ணாவும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் அந்த டைம்ல எல்லாம் சாப்பிடுறது. அது மட்டும் இல்லாம இப்ப இரவு சாப்பாடுனாலும் ஆக கூடின நேரம் எனக்கு ஆக கூடின நேரம் வந்து 8. அது தகுந்து இப்ப நாங்க ஒரு 9:30 அப்படி இருந்து சாப்பிடறோம்னா சில பேர் நாங்க சாப்பிடவே மாட்டோம். அப்படி சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னு சொன்னா நான் 8 மணிக்குள்ள சாப்பிடுறதுன்ற அளவுன்னு அரைவாசி சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஐயோ வெக்கைக்கு நான் தண்ணி பழம் சாப்பிட சூப்பரா இருக்கும். கூடுதலாக என்ன சொல்லுவோம் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அது வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்பெல்லாம் நான் தான் கடைப்பிடிக்க முந்தைய எல்லாம் என்ன செய்வேன்னு சொன்னா கடந்த நாட்கள்ல ஏபிசி ஜூஸ் ஸ்கின்னுக்கு நல்லம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு நாங்களும் ஜூஸா போட்டு தான் குடிக்கிறோம். ஏபிசி ஜூஸ் நல்ல ஒரு கலனை கொடுக்கறனால இப்ப காலையில ஒரு சாப்பாட்டோட தோசை சாப்பிடணும்னு சொன்னா ஒரு கேரட் எடுக்கலாம். அதே மதியம் இப்ப சோறா இருந்தாலும் ஒரு பீட்ரூட் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆப்பிள் இப்ப டைம் இருந்தா அதே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய அழகும் ஆரோக்கியம் வந்து எங்களுடைய கையில தான் இருக்கு. அதுலயும் வந்து உண்மையை சொல்லப்போனா என்ன சொல்லணும்னு சொன்னா அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா அதில் பலனே கிடைக்காது. இந்த பார்க்கறதுக்கு உண்மைக்குமே வந்து ஃப்ரூட்ஸ்களை வந்து கவனம் செலுத்தி அப்படி சாப்பிட்றாங்க. ஓகே இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு பழக்க வழக்க முறைன்னு சொல்லி பார்ப்பீங்க. சில வேளை வந்து எல்லாருமே மதியம் சொன்னா ரைஸ் தான் சாப்பிட்றது அப்படின்னு இதை பார்த்தா என்ன சொல்றது என்னடா அப்படியும் சாப்பிட்ற மாதிரி தோணும். ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சு கொள்ற விதத்துல தான் இருக்குது. ஆனா அனுபவ ரீதியான உண்மை வந்து எப்பவுமே நிரந்தரமானதுன்னு சொன்னா ஆரோக்கியமானதுன்னு சொன்னா இவைய வந்து நாங்கள் கடைப்பிடிக்கணும். அன்னைக்காக நான் ஒரு ஃபேஸ்புக்லோட நியூஸ் பார்த்தேன். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ கர்த பெண்களே இல்லையாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா உண்மைக்குமே விலை கூடின கிரீமோ ஃபேஸ் வாஷோ அப்புறம் வந்து சடன்லி ஆகிற வித்தியாசங்கள் காட்டணும்னு சொன்னாக்கா இந்த நாட்கள்ல வந்து ஊசி அதாவது இன்ஜெக்ஷன் அப்புறம் டேப்லெட் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஆனா முழுக்க முழுக்க அவ்வளவுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து சரியான சைடு எஃபெக்ட் காட்டி அப்புறமா வந்து நீங்க புதுவிதமான நோய்களுக்கு
உள்ளாறது வந்து 100% உண்மை. ஸோ அப்போ அதவே நாங்கள் என்ன சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை வந்து அற்ப காலம் இல்லை, நிரந்தரமானது, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றதுக்கமைய கருத்தில் கொள்வமாக இருந்தால் இயன்றளவு கிரீம்களுக்குரிய செலவுகளை குறைச்சி எப்பவுமே நிரந்தரமான தீர்வும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவைகள் தான். ஸோ இவைகளை நாங்கள் கடைப்பிடிச்சு வாழ்வோமா இருந்தால் எப்பவுமே வந்து ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் அழகாகவும் இருக்கலாம். ஸோ இந்த நாட்களில் நானும் அந்த இவைகளை கடைப்பிடிக்கிறனாடி கண்டிப்பாக எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நான் சொல்றதெல்லாம் ஃபியூச்சரில் அப்படி இருக்கலாம்னு சொல்லி இப்போ இதை பார்த்து நேரம் இப்போ நீங்கள் உடனடியாக இப்படி அதாவது விதண்டாவாதமாக கேட்குற நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகளும் நீங்கள் கேட்கக்கூடும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காரியம் நடக்க வேணுமாக இருந்தால் நாங்கள் காத்திருக்க வேண்டும், சரிதானே, அவசரப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய வீடியோ வந்து பார்க்குறேன். உள்ளவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தின காணொலியை நான் நிறைவு செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து என்னுடைய மனதை தொட்டதான ஒரு கமெண்ட்ஸையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு வந்து இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அப்புறமா வந்து நான் எப்படியெல்லாம் அவங்களோட மெசேஜை பார்த்து உண்மைக்குமே நல்ல ஒரு மனதார சந்தோஷப்பட்டு உங்களோடையும் பயந்து கொள்வேன். நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் கனடாவில் இருக்கான ஸ்ரீயாங்கில் எங்கள் ஷேரு குக்கிங் வீடியோ காணையில் அப்படி என்று சொல்லிட்டு இந்த நாடு தான் நான் நேற்றைய தினம் வந்து குலசாதம் செய்து சாப்பிட்றது வந்து ஒரு குக்கிங் வீடியோவை அவங்களோடையும் பயந்து கொண்டேன். ஆகவே அவங்களுக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சிட்டு அப்போ என்ன சொல்றது, நேற்றைய தினம் நைட்டே வந்து ஒரு மெசேஜ் வந்து பெரிய ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அப்பா பார்த்தது எனக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஸோ இப்படியான அன்புள்ளங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களோட பயணிக்க வந்து எங்களுக்கு அந்த ஆதரவு தந்து எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும் போது உண்மைக்குமே வந்து எங்களுக்கும் தொடர்ச்சியாக அவங்களோட பயணிக்கணும் போல இருக்கும். நம்ம நீங்கள் மென்மேலும் எங்களை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இப்படியான அன்புள்ளங்கள் வந்து ஒரு சிறந்த நபர்களாகவும் தருகிறீங்கள் என்று சொல்லிக்கொண்டு உண்மைக்குமே இன்றைய தினம் காணொளி வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து அசட்டை பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தரம் வந்து நீங்கள் உங்களோட வாழ்வில் கடைப்பிடிப்பீர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை காணக்கூடியதாக இருக்கும். இது என்னுடைய வந்து அனுபவ ரீதியான உண்மை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சாரு. Bye.